ஹலோ யூபீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியல எப்படி இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுனே. நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, மீ அண்ட் மை டாட்டர். அஃப்கோர்ஸ் நானும் என் மகளும் இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு நான் 2013 வரும்போது என் பசங்களுக்கு ஒரு 5-5.25 வயசு இருக்கும். அவங்கள நான் 2 கையில் பிடிச்சிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன். இன்னைக்கு என் பொண்ணு என்னை கூட்டிட்டு அவ ஒரு இடத்துக்கு போனா. அவ நினைக்கும் போது சந்தோஷப்படுறதா பெருமைப்படுறதா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு ஒரு எக்ஸாக்டா ஒரு 13 வருஷமா 12 வருஷத்துக்கு முன்னாடி என் பசங்க ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி அவங்க ஏர்க்ராஃப்டில் போயிருக்காங்க. லைக் ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அப்போ தான் என் கூட பண்ணும்போது அவ்வளோ க்யூரியஸாக 2 பேருமே இது என்ன மேம் அந்த எமிரேட்ஸ் ஃப்ளைட்டை அவங்க விடவே இல்லை. அந்த சீட்டில் உட்காருவாங்க, எவ்ரி ½ அன் ஹவர் ஒன்ஸ் எந்திரிச்சு குடுக்குடுன்னு ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க அங்கே ஓடுவாங்க. எனக்கு அவ்வளோ டஃப்பாக ஃபீல் ஆகும், சம்டைம்ஸு டயர்டாகவும் ஃபீல் ஆகும் அவங்க 2 பேர்த்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஃபுட்டு வரும்போது தூங்கிடுவாங்க, ஃபுட்டு வேணாம்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஃபுட்டு போன பிறகு எனக்கு பசிக்குதே அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் எனக்கு இருக்குது. ஆக்சுவலி அவங்களோட சைல்ட்ஹுட்டில் அவங்கள கூப்பிட்டுட்டு நான் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நான் நின்று பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்க என் பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் பக்கத்தில் நின்று என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அதே சமயம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. அஃப்கோர்ஸ் இந்த ட்ரிப்பு என் பொண்ணும் நானும், இன்னொரு பொண்ணு வீட்டில் இருந்தாங்க. இந்த பொண்ணு மட்டும்தான் என் கூட வந்திருந்தாங்க. அது ஒரு அஃபிஷியல் ட்ரிப் ஃபார் ஹர். நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். எங்கள் அஃபிஷியல் ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சுது. அது போக பர்சனலாக ஊரையும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அவ்வளவு என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ ரொம்ப ரிசர்வ்டாக அந்த குழந்தைங்க திடீர்னு அவுட் ஸ்போக்கனாக வெளியில் பேசுறது, அவங்களே அப்ஃப்ரண்ட் ஆகி போய் கம்யூனிகேட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் அ பேரண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என் பசங்க 2 பேருமே ரொம்ப ரிசர்வ்ட். இதில் அவளோட ஃபேஸை என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா ஷீ இஸ் நாட் இன் அவங்க ப்ரைவேட் அக்கௌண்ட் தான் வச்சுப்பாங்க. எப்போவுமே பப்ளிக்காக வர்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க ஆக்சுவலாக. அதனால தான் நான் அவங்கள அதிகமாக கேப்சர் பண்ணது இல்லை. ஏதாவது ஒன்று சைடு ஆங்கிள் மட்டும்தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு சொல்லி. ஒயிட் ஹவுஸ் பார்க்குறீங்க எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு. உண்மையாகவுமே அங்கே போய் நின்றுட்டு அந்த ஒயிட் ஹவுஸ் அப்படியே பார்க்கும்போது ஆஹா, எல்லாத்தோட கனவு ட்ரீம் லேண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸை. அஃப்கோர்ஸ் அது எல்லாத்தோட இப்போ 80s பிறந்திருந்தீங்கன்னா எனக்கு தெரியல இப்போ 2K கிட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ குளோபலைசேஷன்னால நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியுது, நிறைய கண்ட்ரீஸ் தெரியுது. பசங்க நிறைய கண்ட்ரீஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த 70s எனக்கு 70s and 80s நினைக்கிறேன், ஆர் 90s கூட இருக்கலாம். இந்த டைமில் பார்ன் ஆனவங்க, வளர்ந்தவங்க, படித்தவங்களுக்கு எல்லாமே ட்ரீம் லேண்ட் அமெரிக்கா இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். யாருமே நான் அப்படி நினைச்சதே இல்லைன்னு சொன்னால் மேபி அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் யாரெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிடில் கிளாஸ் ஆர் லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து படிப்பு மட்டுமே நம்மளுடைய கருவி அப்படின்னு நினச்சி அதுக்காக அந்த படித்தா மட்டுமே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு நினச்சி கஷ்டப்பட்டு படித்தவங்க எல்லாருமே அவங்க மனசில் கண்டிப்பாக வந்துட்டு போன ஒரு ட்ரீம் லேண்ட் அமெரிக்காவாக தாங்க இருக்கும். அது யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், ஒரு சிலருக்கு வந்திருக்காது, அவ்வளவுதானே வெளியே.
பட் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து எனக்குமே ட்ரீம்லேண்டாக இருந்தது தான். என்னுடைய சின்ன வயசில் 8th ஸ்டாண்டர்டு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்கிட்ட யார் வந்து கேட்டாலும் நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகி அமெரிக்கா போகணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். பட் அஃப்கோர்ஸ் நான் மேரேஜ் எல்லாம் ஆகி க்ரோ ஆன பிறகு அதை பற்றி நான் பெருசாக யோசித்ததே கிடையாது. என்னோட யங் ஏஜ்லேயே நான் அது சொல்லியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் நான் அதை பெருசாக யோசித்ததே கிடையாது. அப்புறம் வெளியில் ஜாப் பண்ண ஆரம்பித்தோம். இந்தியாவிலேயே வந்து நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க குழந்தைங்கலாம் வந்த பிறகு அந்த ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் அப்படியே எனக்கு வந்து மாறிடுச்சு. பட் நம்ம சின்ன வயசில் ஏதாவது ஒன்று ஆசைப்படுறோம், நம்ம மனசார ஆசைப்படுறோன்னா கண்டிப்பாக அது நடக்குங்கிறது எனக்கு வந்து அது அப்படியே நடந்தது. ஆக்சுவலி ஆர்கானிக்காக வந்தது தான். ஸோ ஆர்கானிக்காக வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பிஃபோர் மேரேஜ் ட்ரை பண்ணார். ஆனால் அவருக்கு அதிகமாக கிடைக்கல. அதுக்கப்புறம் வி ஜஸ்ட் லைக் வெண்ட் வித் ஓகே இந்தியாவிலேயே எல்லாமே ஏன்னா ஃபேமிலிஸ் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது இன்லாஸு ஃபேமிலி அப்படியே நாங்கள் இருந்துட்டோம். அப்புறம் வந்து ஆர்கானிக்காக அது ஒரு அவருக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. அப்புறம் அவங்களே வந்து விசா ப்ராசஸிங் எல்லாம் பண்ணாங்க. தென் ஐ கேம் டு த ட்ரீம் லேண்ட். அப்போ தான் நினச்சேன், நம்ம சின்ன வயசில் நம்மகிட்ட கேட்குறவங்க கிட்டெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகி அமெரிக்கா போவோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டோமே அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி தான் என் பசங்களும் ஒரு சில ஆசைகள் விருப்பங்கள் படுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் அது நடக்கணும்னு கடவுளை வந்து பிரார்த்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான். 12 years கழிச்சு யுஎஸ் கேபிட்டலுக்கு வந்து பார்க்குறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, பிரமிப்பாக இருந்தது. நம்ம இந்தியாவில் வந்து நம்ம டெல்லியில் போய் அசம்பிளியெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. நான் நிறைய வீடியோஸ் எடுப்பேன். பட் என்னால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணவே முடியாது. அவ்வளோ வீடியோஸ் வந்து டேட்டா பேங்க்லேயும் வச்சுருக்கேன், ப்ளஸ் க்ளவுட்லேயும் வச்சுருக்கேன். பட் எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்கேனே ஒழிய எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதே கிடையாது. எனக்கு டெய்லி விலாக்ஸ் போடணுன்னு ரொம்ப ஆசை பண்ணுறதுல. ஆனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக உடனடியாக போஸ்ட் பண்ணணுன்னு நினச்சதுக்கு ஒரு ரீசன், என் பசங்க இன்னையிலேருந்து டர்ன் டு 18. அதனால் இது வந்து இந்த 18 வருஷம் 17 வருஷம் அவங்களோட ஜேர்னி வந்து எனக்கு அவ்வளோ மெமரபிள்ஸாக இருந்தது. அவங்க 2 பேருமே ஏஞ்சல்ஸ் மாதிரி என் லைஃப்பில் வந்தாங்க. ஏஞ்சல்ஸ் மாதிரி என்னை எங்கள் லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மெமரியை நான் ஸ்டோர் பண்ணணும், லைஃப் லாங் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு தோணுனதுனால தான் நான் யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக இதை போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அப்படியே வந்து அன்றைக்கி சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கலிஃபோர்னியாவுக்கு. ஃபுட்டுமே ரொம்ப அருமையாக இருந்தது, ஊருமே ரொம்ப அருமையாக இருந்தது. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ செக்யூர்டாக இருந்தது. நைட்டு 10 o'clock சுற்றி இருக்கோன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு செக்யூர்டாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.